சங்கத்தமிழன் சார், பொன்மிசன் சார் கேட்டிருப்பாரு, அந்த கேள்விக்கான பதில். நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அன்பு நண்பர் வெல்சன் அவர்களுக்கு தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா நீங்க கேட்கலாம். எங்க தலைவர் முதல்வரா இருந்தா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா நீங்க இப்ப வச்ச அந்த 3 நாங்க பேசாம இருக்கிறோமா? தொடர்ந்து இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், மாநாடு நடத்தி இருக்கிறோம். மதுவை முழுமையாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று மாநாடு நடத்துறோம், பாராளுமன்றத்துல பேசுறோம். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து எங்க தலைவர் முதல்வர்னா நீங்க எங்க சட்டையை பிடிச்சு கேளுங்க கேள்வி. நாங்களும் உங்களை மாதிரி நாங்கள் அவரிடம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இதை யதார்த்தம். அது புரியாம பேசுறாரு. நம்ம வில்சன் தோழர் அவர்கள் ஒரு முதிர்ந்த பத்திரிகையாளர் தான். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்துக்கு மட்டும்தான் போராடுது, மற்றதுக்கெல்லாம் முற்றுச்சு அப்படிலாம் இல்ல. சனாதனம் தாங்க அடிப்படையே. சனாதனத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம். அதாவது சனாதனம் ஒழிந்தாலே நீங்க சொல்ற எல்லா விஷயம் இப்ப கூட தலைவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதாவது ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்கள் என்று. அவங்க நிறைவேற்றவில்லையே. வாங்க போராடுவோம், போராடி கொண்டுதான் நாங்க இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய முக்கியமான கோரிக்கை. நீதிமன்றமே சொல்லிருச்சு, ஆனா நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் அதுக்காக கூட்டணியை உடைப்போம், அதுக்காக கூட்டணி உடைச்சு எங்க போய் இப்ப கேள்வி பேசுறீங்களா வில்சன் ஐயா? நேரடியா கேட்கிறேன். எடப்பாடி இங்கே சொன்னாரா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் மதுவை பூரண மதுவை நான் ஒழிப்பேன், அதே மாதிரி ஆணவ படுகொலையை தடுப்பேன் சொல்லுங்க. எல்லாம் சாதி வெறி முடிச்சுதான் திருறாங்க எல்லா கட்சியிலையுமே. அதான் யதார்த்தம். ஐயா ராமசுப்பு மாதிரி சில அறிஞர் பெருமக்கள், நெறியாளரை போல அறிஞர் பெருமக்கள் இன்னமும் தோழமை சக்தி எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில கொஞ்சம் மழையாவது பெய்யுது, நல்லாவது இருக்கு. எங்க பார்த்தாலும் அதை கொடுமை. நீங்க அதை விட்டு எங்களை குற்றம் சுமத்துற மாதிரி பேசுறீங்க. நாங்க ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கிறதுக்கு காரணமே நம்முடைய கொள்கைகள் அதுல வெற்றி அடையணும், நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அது எதுவுமே இல்லைன்னும் போது இந்த கூட்டணி அப்படிங்கிற கேள்வி இல்லையா? இப்ப இங்க பாருங்க, தமிழக முதல்வர் நாங்கள் வலியுறுத்திய பிறகு அதற்கு பிறகுதான் அவர் பிரதமரை சந்தித்து இந்த பிரச்சனை அவர் பேசுகிறார். பாப்போம், பிரதமர் சரியில்லையே. பிரதமர் இப்ப எங்க ராகுல் காந்தி இருந்திருந்தாங்கன்னா நீங்க சொன்னதை பூரா நாங்களே போய் கேட்டு நாங்க நடைமுறைப்படுத்தி இருப்போம். ஒருவேளை ராகுல் பிரதமராக இருந்திருந்தால் நேரடியாக தலைவர் சென்று உருவாக்கி இருக்கலாம். 26 வில்சன் அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஓட்ட போட்டு எங்களை பெரும்பான்மையா ஜெயிக்க வச்சீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சொல்லி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எங்க கோரிக்கை கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் இல்ல. வில்சன் ஐயாவுக்கு நான் பதில் சொல்லணும்ல, கொஞ்சம் வாய்ப்பை கொடுங்க, தடுக்காதீங்க, வாயை மூடாதீங்க. எங்களை நாங்களே இவ்வளவு நாளா வாய் பேசாம கடந்தோம், இப்பயாவது பேசுறோம்னு பாராட்டி வாய்ப்பை கொடுங்க. அது மாதிரி நீங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து போராடினாதான் இதற்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும். அவ்வளவு பிரச்சனை வெளியில நம்ம பேச முடியாது. நீங்க நேரடியா நாங்க போய் களத்துல போய் நிக்கிறாங்க, களத்துல பாக்குறோம்ல, அவ்வளவு சாதிய கொடுமை இன்னும் நடக்குதுங்க, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்காக தீர்ப்பளிச்சா நான் கூட்டலாம் இருக்கிறேன். தொடர்ந்து நான் வலியுறுத்தி கேக்குதுங்களா? உங்க கூட்டணியில நீங்க தான் திமுகவிடம் கூட்டணியில இருக்கிறீங்க. இவ்வளவு சாதி வன்கொடுமைகள், கொலைகள் நடக்குது, நீங்க தான் பதிவு பண்றீங்க. நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இல்ல. ஒரு புரிஞ்சுக்கணும், நீங்க போராட வேண்டிய இடத்துல நீங்க இல்ல. கூட்டணி தானே கேட்டா கொடுக்க போறாங்க, பண்ண போறாங்க. ஏன் நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க தான் நாங்க பதிவு பண்றோம். உங்களை திமுக வெளியே வாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியே வாங்க நாங்க பதிவு பண்ணல. நாங்க சொல்றது என்னன்னா, ஐயா நீங்க இவ்வளவு காலம் நீங்க கூட்டணியில இருக்கீங்க, கேட்டீங்க பதில் சொல்றாரு. அன்பு நண்பர் பொறுங்க, நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன்ல. நமக்கு நேரம் கொஞ்சம் மேல் பாதிக்கு மட்டுமே நல்லா கேட்டுங்க, வேங்கவேலுக்கு மட்டுமே தமிழ்நாட்டுல 12 முறை ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிற எங்க தலைவர் தலைமையில சென்னை நடத்தி தலைவர் தலைமையில புதுக்கோட்டை நடத்தி ஏன் தலைமையில மதுரை நடத்தி இருக்கிறான். சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி போராடி கொண்டுதானே இருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடிங்களா? யார் அந்த சார் நம்ம கேட்டோமே அதுக்கு போராடிங்களா? சரி, யார் அந்த சார் கேட்டோமே அதுக்கு பதில் குரல் கொடுத்தீங்களா? சட்டம்